ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஆனாலே நல்லா சூடாக இட்லியோட அரைச்சி வச்சு இந்த மாதிரி கோழி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்புன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூடயே ஒரு சின்ன துண்டு பட்டை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் இது எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 2 பெரிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது இன்றைக்கி வந்துட்டு நான் 1 கிலோ சிக்கனில் பண்ணுறேன். நீங்கள் அரை கிலோவுக்கு தகுந்த மாதிரி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேகிறக்காக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது 2 நிமிஷம் வதக்கினதும் இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி ஒன்ஸ் நல்லா சாஃப்ட் ஆனதும் இதில் 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடுங்க. 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். இதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆனதோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஜார் கழுவின தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி இதை நான் குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அந்த மசாலாவும் நல்லா இது கூட சிக்கன் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு இப்போ இதையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு குழம்பு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணதும் இந்த அளவு வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லி கீரையை போட்டு இறக்குங்க. இது பிரியாணி, இட்லி, தோசைக்கு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.